அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரவி சுப்பையா. வெல்கம் டு தென்காசிக்காரன். நம்ம இந்த வழக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, மறுபடியும் சிறுமதி வழக்கு தான். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் தாண்டியும் இந்த வழக்கு இவ்வளவு தூரம் நிலைச்சி இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்னா, அந்த பொண்ணு தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். அதனால தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டாங்க. தந்தால் நிறைய முக்கிய புள்ளிகள் மாட்டுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த ஃபுட்டேஜே நமக்கு தரமாட்டாங்க. சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம், அந்த பள்ளியில் கலவரம் நடந்தப்போ மூட்டை கணக்கில் ஒரு கருஞ்சீரகம்னு சொன்னாங்க. அது கருஞ்சீரகம் கிடையவே கிடையாது, அது கரிமருந்து. ஏன்னா கலவரத்தை இவங்களால தான் கலவரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த கலவரத்துக்கு பயன்படுத்தத்தான் கரிமருந்து கொண்டாந்து பள்ளிக்குள்ளே வச்சுருந்தாங்க. அந்த கரிமருந்தை பயன்படுத்தி தான் நிறைய தடயங்களை தீயரிக்க பயன்படுத்தி அழிச்சது. இது எல்லாம் எங்கே உண்மையாக வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இவனை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தர மறுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு அல்லக்கை ஒருத்தன் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன் தரமாட்டுக்காங்க அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு வந்திருக்கான். ஒரு விளக்குமாறு வச்சு தான் நான் விளக்க முடியும். அதனால் அந்த விளக்குமாறு விளக்கம் வந்தது. ஒரு பரதேசி அவனை என்ன செய்யலாம், நம்ம எதை கொண்டு சாத்தலாம்னு தெரியல. இவ்வளோ வயசில் மூத்தாளாக இருக்காது. இவ்வளோ வயசுக்கு வந்ததுக்கப்புறமும் உனக்கு இந்த புத்தி ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டுக்காங்க, அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும், அதனால தான் தரமாட்டுக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அறிவு கூட இல்லையா உனக்கு? மணி, உனக்கு அந்த அறிவு இருந்துனா நீலாம் அங்கே பேசியிருக்கவே மாட்டேன். சரியா? முதல்ல எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், அது என்ன நடந்திருக்கும் நல்லா தரவாக தெரிஞ்சுக்கணும். நாங்கள்லாம் அந்த பிள்ளை இறந்த டே 1ல் இருந்து இன்னே வரைக்கும் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்கோம். சரியா? அதனால் என்ன நடந்துச்சு, என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அந்த ரிப்போர்ட்டு என்ன வந்துச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இன்னும் சீல் வச்ச கவரில் அங்கேயே இருக்குது. ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் வந்திருக்குது. சரியா? கொல்ல வயிற்றில் பச்சையாக ஒரு திரவம் இருந்துச்சு, போதைப்பொருள். சரியா? அதெல்லாம் எப்படி அதெல்லாம் அவங்க கடந்து போக முடியும்? போதைப்பொருள் படிக்கிற மாணவிகள் வயிற்றில் எப்படி இருந்துச்சு? அது இறந்து போன மாணவி வயிற்றுலேருந்து எடுக்க போய் உயிரோடு இருக்க மாணவிகள் யாரும் அதை சொல்லலை. சரியா? நல்ல பெண்களாக இருந்தால், மாணவிகளாக இருந்தால் சொல்லியிருக்கணும். ஒருவேளை அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்துடலாம், எங்களுக்கு மார்க்கை கம்மி பண்ணிடுவாங்க, நாங்கள் மறுபடியும் மேலே போகணும்னு நினைக்கிறோம், நாங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க அது அவங்க விருப்பம். அதை யாரும் நம்ம கட்டாயப்படுத்த போகிறதில்லை. ஆனால் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வீரத்தமிழர் இருந்தாங்களாம். அந்த அமெரிக்காவிலேருந்து வீரத்தமிழர், அந்த பேரில் தான் அவன் என்ன சொல்லனே தெரியல. அவனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளை அவனுக்கு பேத்தி வயசு இருக்கும். ஏன்னா உன் பேத்திக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நீ விட்டுட்டு போவியா? சொல்லு பார்ப்போம். உன்னோட பேத்திக்கோ உன் பொண்ணுக்கோ இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டோம்பாங்க. அப்புறம் எங்கள் சைடு மருத்துவர் அனுமதிக்க முடியாதுன்னாங்க. ரைட்டு, அதையும் நாங்கள் ஒத்துட்டு போயிட்டோம். பள்ளியில் என்ன நடந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பெற்ற தாயை கூட தெரிஞ்சுக்கிடக்கூடாது அப்படின்னு இதில் நீ கராலா நீ ஒரு மீடியேட்டர் மாதிரி உள்ள பேச வந்திருக்கீடா. உன்னெல்லாம் நாங்கள் என்ன செய்ய? என்ன மணி, உன்னைய எதை கொண்டு சாத்தனே தெரியலையே. எப்படி உன்னால் அதை பேச வர முடிஞ்சுது? நீ மட்டும் பேசுவ, மற்ற யாரும் பேசக்கூடாது, கம்முனுக்கு நீ சொல்கிறத மட்டும் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நீ ஒரு சேனல் யார் கிடப்பாங்கன்னு எதிர்பார்த்து இருந்திருக்கியா? ஏன்னா உங்கள் பள்ளித்தரப்பால் ஆரம்பிக்கப்பட்டது தானே அந்த நாய்த்திரி ஸ்பீச்சு. நாய்த்திரி ஸ்பீச் ஒருத்தி இருக்கா, அந்த களவாணி புரோக்கர் மாமா கார்த்திக் பிள்ளைன்னு ஒருத்தருங்க, அவன் சேனலில் போய் பேசு. வார்த்தைக்கு வார்த்தை மேலிருந்து கீழே குதித்த மாணவி, மேலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்த மாணவின்னு பேசுகிறாங்க. அப்போ நாங்கள் கொலை செய்யப்பட்ட மாணவின்னு நாங்கள் பேசக்கூடாதுன்னு எவன்டா சொன்னான்? அந்த நாய்க்கு பிறந்தவே அவன் புரோக்கர் போய் பொம்பளையில் கூட்டி விட்டு வேலை வாங்குற புரோக்கர் போய் அவன் மேலிருந்து கீழே குதித்து 3வது மாடியிலேருந்து குதித்து தற்கொலை செய்த மாணவின்னு அவன் பேசுகிறான். அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. புரோக்கர் போய் பொம்பளையில் கூட்டி விட்டு வேலை வாங்குற புரோக்கர் போய் அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கும்போது
பொதுமக்கள் தரப்புலேருந்து நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு எவன்டா சொன்னான்? கேட்டியா மணி? உனக்கு தான் சொல்ல வரேன். நீ இந்த மாதிரி புரோக்கர் நாய்கள், இந்த மாதிரி நாய்கள்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டு அலையாத. நீயும் ஒரு புரோக்கர் தான், சரியா? புரோக்கர் வேலைன்னா புரோக்கர் வேலை என்னவோ அதை நீங்கள் என்ன கூட்டி கொடுக்குற வேலை, என்ன நிறத்து வேணுமா, சரியா, காண்டம் வேணுமா, அது வேணுமா, அதை மட்டும் கூட்டி கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டு இரு. அதை விட்டுட்டு இந்த பள்ளி கொலை வழக்கில் வந்து அது தற்கொலை தான் பண்ணுச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் தரமாட்டோம், நாங்கள் எங்கள் தரப்பு ஆளுங்க மட்டும் பார்த்துட்டு அது தற்கொலை தான் பண்ணுச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம், அதை நீங்கள் நம்பிட்டு போகணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் இங்கே வரக்கூடாது, சரியா? ரொம்ப மரியாதை கிடைக்கும். அதனால் உனக்கு வயசு என்ன, இந்த வயசுக்கு தகுந்தாப்புல மரியாதையாக நடந்துக்கும். அமெரிக்காவில் இருக்க ஒரு கௌரவமான இடத்துல நல்ல வேலையில் இருந்திருப்ப, ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம், சரியா? ரிட்டையர்மெண்ட் காலத்தை வந்து என்ஜாய்மெண்ட்டாக கழிச்சிட்டு போ. அதை விட்டுட்டு கண்ட கண்ட புரோக்கர் பேரை சொன்னாங்கன்னு சொல்லி அதில் உள்ள வந்து உன்னோட மரியாதையை நீயே கெடுத்துக்கிடாது. ஆமாம், எனக்கு ஒன்று வயசான ஆளை நீ வந்து வா போன்னு பேச சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் நீ பார்த்த வேலை அப்படி. எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் ஒரு கொலையை வந்து தற்கொலைன்னு சொல்லி அது அப்படித்தான் நடந்துச்சு, இப்படித்தான் நடந்திருக்குமோன்னு நான் யோகிக்கிறேன் அப்படிங்கிற. எவன்டா உனக்கு அப்படி சொல்லி சொல்லுதுண்ணா? எவ்வளோடா காசு வாங்கினா அதுக்கு? காசை வாங்கினா நீ என்ன வேணாலும் பேசுறியா? லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அவளோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வழக்கு எப்படி போகும், என்ன நடக்கும், எப்படி தீர்ப்பு வருது, என்ன வருதுன்னு பார்ப்போம், ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமாட்டுருக்காங்க அப்படின்னு இஞ்சி பை இஞ்சியாக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முன்ன மாதிரி தருதலைகளை உள்ளே விட்டு தான் இந்த வழக்கு திசை திருப்ப பார்த்துட்டு இருக்காங்க. நீ இந்த கார்த்திக் பிள்ளை எப்படி பொம்பளை புரோக்கரோ அதே மாதிரி இந்த ஆம்பளை புரோக்கர் இருக்கா தெரியுமா? ஆம்பளை புரோக்கர் அவள் தான் இந்த G3 காயத்ரி ஸ்பீக்ஸ். அந்த நாய் தான், அவள் தான் ஆம்பளைகளுக்கு கூட்டிவிடுவா புரோக்கர். பொம்பளைகளுக்கு கூட்டி விடுறதுக்கு கார்த்திக் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கான். இந்த ஆண்களை கூட்டி விடுறதுக்கு புரோக்கர் தான் இந்த நாய்த்ரி ஸ்பீக்ஸ். அவள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அவள் லல்லு 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 லல்லுன்னு இவா குழப்பா. இவள் வந்து நம்ம பள்ளித்தரப்பு ஆளை வச்சு சம்பளத்துக்கு கொடுத்து காசு கொடுத்து இவன் என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பா டெய்லி. இவள் பேசுகிறத யாருக்கும் தெரியாது. சிறுமதி ஆதரவாளர்கள் பேசினா மட்டும் இவங்களுக்கு எரிஞ்சிடும்னா கீழே. எப்படின்னு கேட்க, இவன் பேசிக்கிட்டு இருக்கா, இவன் என்ன பேசிகிட்டு இருக்கா தெரியுமா தெரியாதா? ரொம்ப அருவருக்கத்தக்க பேசிகிட்டு இருக்கா தெரியுமா தெரியாதா? இவளெல்லாம் ஒரு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. நாங்கள் சிறுமதிக்கு ஆதரவாக என்ன கேட்டுட்டு இருக்கோம்? முறையான எப்படி கொலை, அந்த பிள்ளை தற்கொலை செஞ்சிருந்தா கூட நீ முழுமையாக அதுக்குண்டான ஆதாரத்தை கொடுத்துரு. நான் உன்னை யாருமே எதுவுமே கேட்க மாட்டேன். நான் இப்படியே எல்லா வீடியோ நாங்கள் டெலிட் பண்ணி வெளியே போயிருந்தோம். அதை விட்டுட்டு கண்ட நாயை வந்து இந்த G3 காயத்ரியும் ஒரு புரோக்கரு. ஆமாம், காயத்ரியும் ஒரு 1ஆம் நம்பர் புரோக்கர். ஆமாம், அவள் வந்து நான் அங்கே இப்படி நான் எஜுகேட்டடு அந்த என்ன அந்த கேட்டடு இந்த கேட்டடும்பா, ஒரு கேட்டடும் கிடையாது. அங்கே ஏதாவது வேறு ஏதாவது பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், நல்ல ஒரு வம்சாவளியிலேருந்து பிறந்து வந்தவா வந்து இப்போ ஏற்பட்ட வார்த்தைகள் அவள் வாயிலேருந்து வராது. ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு தரக்குறவா கீழ்த்தரமா, எப்போ பார்த்தாலும் இவளுக்கு வேறு வேலையே கிடையாது. செல்வி அம்மாவை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேண்டியது. முட்டாமுதேவி, உனக்குலாம் வந்து கல்யாணம் முடிஞ்சுதா, பிள்ளை இருக்கா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லை உனக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னா உன் புருஷ முடியா கட்டிக்கணும். கல்யாணம் முடியலைன்னா உங்கள் அப்பா ஆத்தா அப்பா கட்டிக்கணும். ஏன்படி ஏமா அந்த மாதிரி ஒரு பொண்ணு பூரா பொண்ணு பிள்ளைங்க அந்த மாதிரி பேசுகிற? அதான் நல்லா இல்லையா? நம்மளும் ஒரு பொண்ணு, நீயும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணு இப்படி தரக்குறவா பேசலாமா அப்படின்னு அவங்க கேட்கணும். அவங்க 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 சரியில்லைன்னா அப்புறம் நீயும் சரியில்லாமல் தான் இருந்திருப்ப. ஆமாம், பேரண்ட்ஸ் எந்த மாதிரி ஒழுக்கமாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் இருக்கும். அந்த தரப்பில் தான் நீயும் வந்திருக்க. இல்லை உன் புருஷனாக உன்னை கண்டிச்சிருக்கணும். அவன் எங்கே இருக்குன்னு தெரில, அவன் ஒரு மிச்சர் திருட்டு இருக்கான்னு தெரில. நீ அடித்து சரியாக ஒடிச்சு ஒளி வைக்காம தான் நீ இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்க. புருஷன் வந்து மிச்சர் தின்னுட்டு இருக்கான், நீ அவனை பேச விட்டுட்டு உதவி நான் பேசுகிற பேச்சு. ஊராண்ட காசை வாங்கிட்டு எவ்வளவு தரக்குறவா ஒரு
மகளை பறி கொடுத்துட்டு போன தாயை வந்து எவ்வளோ தரக்குறவா பேசிக்கிட்டு இருக்க நீ தான். வரும் நீயும் உனக்கும் இருக்கு. தீர்ப்பு மட்டும் வரும், உனக்கு இருக்கா இல்லையான்னு மட்டும் பாரு. முட்டாங்குதி.